வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் கபிலர்மலை ஒன்றியம் வெங்கரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் நரசிம்ம சேந்தரவடிவேல். கடந்த 28 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றேன். அதாவது முதலாவதாக நான் அந்த பள்ளியில் ஜாயின் பண்ணும்போது பார்க்கும்பொழுது பள்ளிக்கூடத்தில் கட்டடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4 கட்டிடங்கள் இருந்தது. அந்த 4 கட்டிடங்களும் பார்த்தீங்கன்னா கடந்த 25 ஆண்டுகளாக பெயிண்டிங் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப இதை மாதிரி இருந்தது. பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு செய்ய சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக்கிட்டு நம்ம பள்ளி மேலாண்மை குழுவினுடைய ஒத்துழைப்போடவும் பள்ளி முன்னாள் மாணவர்களுடைய ஒத்துழைப்போடவும் இந்த ஸ்கூலுக்கு பெயிண்டிங் பண்ணினதான் எங்களோட முதல்கட்ட நடவடிக்கை அமைந்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு சொல்லக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் கல்வி தொடர்பான செயல்பாடுகள் பள்ளி சாரா செயல்பாடுகள் அனைத்து செயல்பாடுகளும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஆசிரியருடன் ஒத்துழைப்போடு முழு மனதோடு நாங்கள் ஈடுபடுத்தினோம். அதற்கு கிடைத்த வெற்றி தான் எங்கள் பள்ளி மாணவன் இன்று ஜப்பான் சென்று திரும்பியுள்ளான். அதே போல் நவம்பர் 14, 2023 பார்த்தீங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கு பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த பெஸ்ட் ஸ்கூல் அவார்டு பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக நாங்கள் உண்மையாக உழைத்ததற்கும் முழு ஈடுபாட்டோடு நாங்கள் செயல்பட்டதற்கும் எங்களுக்கு கிடைத்த ஒரு கௌரவமாக நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் உள்கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறோம். அந்த குடிநீர் வசதியிலே பார்த்திங்கன்னா ஹைலைட் அப்படிங்கும்போது பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு 1 லட்சம் மதிப்பிலான RO இயந்திரம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அந்த RO இயந்திரம் பார்த்திங்கன்னா நாங்கள் பள்ளி முன்னாள் மாணவர்களுடைய ஒத்துழைப்படும் வெங்கரை பேரூராட்சி மன்ற தலைவர் அவருடைய ஒத்துழைப்படும் கோயம்புத்தூரில் ஆர்டர் கொடுத்து ஹாட் வாட்டர் நார்மல் வாட்டர் மாதிரி கிடைக்கிற மாதிரி பள்ளி குழந்தைகள் டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 400-500 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு தண்ணி சுத்திகரிக்கக்கூடிய வகையில் ஒரு RO இயந்திரம் வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் பார்த்தீங்கன்னா MLA அவர்கள் எங்களுடைய பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய பாதுகாப்பு கருதி எங்களது பள்ளியில் பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமரா நாங்கள் பொருத்தி இருக்கிறோம். நாங்கள் பள்ளியில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மற்றும் பள்ளியினுடைய வளாகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா CCTV கேமரா போட்டு பள்ளியினுடைய ஒட்டுமொத்த இதுவும் பார்த்திங்கன்னா கண்காணித்து அது தலைமை ஆசிரியர் அறையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி நாங்கள் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மற்றும் பள்ளியினுடைய பாதுகாப்பு நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். நான் வெங்கரை பேரூராட்சி மன்ற தலைவர் M. விஜயகுமார். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மேலாண்மை குழு உறுப்பினராகவும் இருக்கேன். அது மட்டும் இல்லை, வெங்கரை அரசு நடுநிலைப் பள்ளியோட முன்னாள் மாணவர் என்ற முறையில் இந்த பள்ளிக்கு என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களோட ஆலோசனைக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு தான் வரோம். பள்ளியினுடைய வளாகங்களை தூய்மைப்படுத்துறது, முன்னாள் மாணவர்களை வச்சு பள்ளிக்கூடத்தை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம், வெளிநபர்கள் பள்ளிக்கு வராமல் அதை எப்படி பாதுகாக்கிறது. ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் தான் என்னையும் உருவாக்கிச்சு, என்னை ஒரு தலைவராகவும் உருவாக்கிச்சு. அதே போல் இந்த SMCயினுடைய உறுப்பினர்கள், ஏன்னா இந்த மாணவர்களுடைய அப்பா மக்கள் தான் அந்த குரூப்பில் பயணிக்கிறதுனால அந்த பள்ளி மேலாண்மை குழு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் தவறாமல் கலந்துக்குவாங்க. அரசு அதிகாரிகளை அணுகி நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சில சலுகைகளும் சில வாய்ப்புகளையும் தர்றதுனாலும் தவறாமல் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டங்கள்லாம் என்னுடைய பதவிகளை பயன்படுத்தி ஆய்வு மேற்கொள்ள நான் தவறது கிடையாது. நான் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். 1/3/2022 இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் முதல் வகுப்பு மாணவர்களை நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். முதல் வகுப்பு மாணவர்கள்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் எப்படி வருவாங்கன்னு தெரியும். வர்றப்ப வீட்டில் பேசுறது எல்லாம் அது மாதிரி தான் வந்தாங்க. வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உட்கார வைக்கிறது செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க உட்கார வச்சு அப்புறம் எழுதுறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப முதல்ல நம்ம பழைய முதல்ல படுக்கை கோடு, கிடை கோடு, அந்த மாதிரி வளைவு கோடு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் டெய்லி ஒரு 2 எழுத்து 3 எழுத்துக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது. இப்போ என் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கால இருந்து இக்கு வரிசை வரைக்கும் எல்லாமே 18 வரிசையும் சொல்றாங்க, எழுதுறாங்க. அப்புறம் இங்கிலீஷ்லயும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சொல்லி ஒரு கேபிட்டல் ஏ சொல்லி கொடுத்தேன்னா அதே ஸ்மால் ஏவையும் அந்த டேவே ஒரு 2 எழுத்தாகும். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவும் கேபிட்டல் B ஸ்மால் பின்னா ரெண்டுமே சேர்த்து அட் அ டைம்ல ஒன்னா சொல்லி கொடுத்தேன். அதுவும் இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாருமே எழுதுறாங்க. அவ்வளோ திருப்பி ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பண்ற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க எண்ணும் எழுத்தும் இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களே புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் ஃபாலோ பண்ணி அதில் இருக்க ஆக்டிவிட்டீஸ், அதில் இருக்க பிக்சர்ஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செய்கிறாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் தனியாக நான் கற்கள் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு சொல்லித்தரேன். என்னுடைய வகுப்பறையில் 19 குழந்தைகள் இருக்காங்க.
நான் வந்து இந்த பள்ளிக்கு வந்து 15 வருடம் ஆயிடுச்சு. இப்போ வந்து குழந்தைங்க வந்து எண்ணும் எழுத்துன்னு சொல்லி கொடுக்குறப்ப ஒவ்வொரு, ஏன்னா இப்போ வராத குழந்தைங்க கூட அடுத்த நாள் பிக்கப் பண்ணிக்கிறாங்க அதை. அதே போல் டீச்சிங் எய்டு, குழந்தைங்களுக்கு அந்த துணை கருவிகளை காமிச்சு நம்ம வந்து ஆக்டிவிட்டியோட சொல்லி கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து அதை நல்லா உள்வாங்கிக்கிறாங்க. உடனே அவங்க மனசில் நல்லா அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க, மனசில் பதியவும் செய்யுது. அவங்கள நம்ம ஏதாவது கேட்டபோது அந்த படங்கள் பிக்சர்லாம் நிறைய அந்த புக்லேயே பின்னாடி இணைப்புலவே வந்து பின் இணைப்புன்னு சொல்லி டீச்சிங் கைடெல்லாம் கொடுத்துருக்கிறது எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அதை எடுத்து நம்ம காமிக்கிறப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பாடல்கள், கதைகள் மூலமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாடங்களை கற்பிக்கிறோம். எல்லாம் 3 பாடத்திற்கும் பயிற்சி நூல், தமிழ், இங்கிலீஷ், கணக்கு 3லையும் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப குழந்தைங்களே ஓரளவுக்கு செய்கிற மாதிரியும் இருக்குது. சில குழந்தைங்கள் நல்லா வந்து நல்லா கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிற குழந்தைங்க நல்லாவே வந்து அதை தாங்களாகவே பண்ணிக்கிறாங்க. ஒரு சில குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்க. அதே போல் இங்கிலீஷில் இருக்கிறது ரொம்ப அந்த ஒர்க் புக்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வேர்ட்ஸை மட்டும் அவன் நல்லா படிச்சுட்டு போயிட்டானாவே 3rd வந்து நல்லா ஈஸியாக அவன் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து சொற்கள், தமிழில் சொற்கள் ஆகட்டும், இங்கிலீஷில் இருக்கிற வேர்ட்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. பசங்க வந்து ஓரளவுக்கு பண்ணுறாங்க எல்லாமே. என் பெயர் பா சித்ரா. நான் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நான் பள்ளிக்கு வந்து 18 வருடங்கள் ஆகிவிட்டன. நான் இப்பொழுது 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து வருகின்றேன். நான் ஆங்கில வழியில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. எண்ணும் எழுத்து மூலமாக மாணவர்கள் கற்பித்து வருகின்றனர். ஆரம்ப நிலை மாணவர்கள் படங்கள் மூலமாகவும் செயல்பாடு வழியாகவும் கற்பிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த படங்களையும் செயல்பாடுகளையும் மிகவும் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து வீட்டுல செயல்பாடு செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவங்க மிகவும் ஆர்வமா செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி நம்ம செயல்பாடுகள் மூலமா கற்றுக் கொடுக்கும் போது இந்த ஆக்டிவிட்டி வந்து அந்த நம்ம என்ன கான்செப்ட் அவங்களுக்கு சொல்ல விரும்புறோமோ அந்த கான்செப்டை வந்து அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. இடைநிலை ஆசிரியை இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணது 19 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். முதல்ல பாடத்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் இடையிலேயே கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்பேன். குழந்தைங்களா கொஞ்சம் நடத்தணும்னே கேட்டுட்டு அதை சொல்லி முடிச்சுட்டு அவங்களையே கதையெல்லாம் சொல்லுவாங்க. நடிச்சு காமிச்சு சொல்றதுங்க. என்னோட பேர் மூரிகானா பர்வீன். நான் 2nd கிரேட் டீச்சராக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். நான் 2022 இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சராக இருக்கேன். என்னோட கிளாஸில் மொத்தம் 27 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் மோரோவர் எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு 1 or 2 கொஞ்சம் வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி என்னோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் புக்கில் கொடுத்துருக்கிறதையும் அதே மாதிரி ஒர்க் புக்கையும் எக்ஸ்ட்ரா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதையும் கொண்டு போகிறோம். ஒர்க் புக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஹோம்ஒர்க்கும் அவங்க வீட்லேயே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஓரளவுக்கு தெரியாதவங்களுக்கு மட்டும் அவங்களோட டவுட்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஒர்க் புக்கை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானாகவே பைஹார்ட் ஆயிடுது. அதை வந்து ஒரு படிப்பு சம்பந்தமாக யோசிக்காமல் ஈஸியா அவங்களுக்கு ஒரு விளையாட்டோட பிளேவே மெத்தட்ல சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த கான்செப்ட் அவங்களோட மைண்ட்ல ரீச் ஆயிருது. அப்ப அவங்களையே அறியாம டேபிள்ஸ்ல இருந்து ஒரு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ், அந்த கான்செப்ட் எல்லாமே கலரிங் மெத்தட்ல கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ரீச் ஆயிருது. அப்ப நம்ம திருப்பியும் அந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு கிளாஸ் நடத்துறத கேட்கறப்ப அவங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுறாங்க. என் பேர் கஸ்தூரி. நான் இங்கே 6th கிளாஸ் டீச்சராக இருக்கேன். இங்கே 12 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். இங்கே வந்து கிளாஸ் டீச்சருங்கிறதுனால இங்கிலீஷ், நான் வந்து மேஜர் இங்கிலீஷு, மேக்ஸும் இங்கே நான் தான் எடுக்கிறேன். இப்போ மேக்ஸ் பீரியட்னால மேக்ஸ் ஆக்டிவிட்டி எப்படி செஞ்சு பசங்களுக்கு பாடம் நடத்துறது அப்படின்னு நடத்தி காமிச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஆக்டிவிட்டி செஞ்சு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப முழு மனசோட நம்மளை வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டோட கற்றுக்குவாங்க, ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கற்றுக்குறாங்க. இப்போ வந்து நான் டைம் மெஷர்ஸ் எடுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே ஒரே கிளாஸில் தான் நாங்கள் உட்கார வச்சுருக்கோம். அந்த 2 கிளாஸுக்குமே தமிழ்லையும் சொல்லி இங்கிலீஷ்லையும் சொல்லி தான் எடுப்பேன். அப்போ வந்து இந்த டைம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது தெரில, மெயினாக மினிட்ஸ் சொல்கிறது எப்படிங்கிறது தெரில. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் கேம் ஒன்று நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். உடனே அதை வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வாயில் சொல்கிறத விட டெமோ பண்ணி காமிச்சு விளையாட வச்சு சொன்னோம் அப்படின்னா நல்ல ஈஸியாக கற்றுக்குறாங்க.
நம்ம வந்து இதையவே வந்து அவங்க கிட்ட ஒரு வித்தியாசமா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல புதுவிதமான ஒரு மாதிரிகளை வந்து செஞ்சுட்டு வந்து காமிக்கிறாங்க. சமூகவியல் பட்டதாரி ஆசிரியையாக இந்த பள்ளியில் 13 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். எங்க ஸ்கூல்ல வந்து சமூகவியல் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அந்த 6, 7, 8க்கான போர்ஷன்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப 5ஆம் வகுப்புலயே அவங்க ஓரளவுக்கு நாங்க அவங்களுக்கு அந்த நார்மலா பேசிக்கா என்னென்ன சோசியலுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே 5ஆம் வகுப்புலயே நாங்க அவனை டெவலப் பண்ணி விட்டுறோம். அடுத்தது வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் நாங்க ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஆக்டிவிட்டி, டிராயிங் நல்லா பண்ற பொண்ணுக்கு அப்படிங்கும்போது அந்த டிராயிங் நல்லா பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து நாங்க அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருவோம். அந்த லெசன் முடிஞ்சது உடனே அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டி கொடுப்போம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டி. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த லெசனுக்கெல்லாம் வரும்போது கண்டிப்பா அவங்க மினிஸ்டர்ஸ் நேம் டெய்லியுமே ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிக்சர் கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து அந்தந்த லெசன் முடியுது அப்படின்னு ஒண்ணு அவங்க நம்ம லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பிக்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கொடுக்கும்போது மற்ற பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுனால பிள்ளைங்க நல்லா ஆர்வமா செஞ்சுட்டு இருக்காங்க. பிள்ளைங்க வந்து மேப் புக்காவே வச்சிருக்காங்க. வணக்கம், என் பேர் பி. நல்லசிவம். நான் சயின்ஸ் பிடி. நான் 2005லேருந்து இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து 6th, 7th, 8th 3 கிளாஸுக்கு சயின்ஸ் டீச்சராக இருக்கிறேன். இங்கே நம்ம மாணவர்களுக்கு வந்து செஞ்சு காட்டி அந்த சயின்ஸை வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி பையனுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நிதமும் அந்த பையனுங்களே அதை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. செஞ்சுக்கிட்டு வந்து அவங்களே விளக்கமெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரியுது. மற்ற கொஞ்சம் புரியாத பையங்களுக்கும் அவங்க பையனுங்களே சொல்கிறப்ப ஈஸியாக அது புரிகிற மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் அதை செய்து காட்டி செய்கிற மாதிரி மெத்தடில் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ மாணவர்களுக்கு வந்து நம்ம நடத்துறது புரியுதா அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓரலாக கொஷின் கேட்குறோம். இந்த ஓரலாக கொஷின் கேட்குறப்ப அந்த பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் தெளிவாக ஆன்சர் சொல்லிடுவாங்க. அப்படி சப்போஸ் தெரியாத ஸ்டூடெண்டெல்லாம் ஒரு சிலர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பையன்களையே வச்சு குரூப் ஸ்டடி மாதிரி வச்சு அவனுங்களையே கொஸ்டின் கேட்க சொல்லி ஒவ்வொருத்தராக இந்த மாதிரி இது பண்ணுறான். அப்போ இந்த நிலை இருக்கிறப்ப ஈஸியான இது. இப்போ நாம் சொல்கிறத விட அவன் குரூப்பையே கேட்குறப்போ அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறியா. மறுபடியும் நாம் சின்ன கொஸ்டின் எல்லாம் ரிட்டன் இது மாதிரி எழுத வைக்கிறோம். இந்த மாதிரி எழுத வைக்கிறப்ப அதை மோஸ்ட்லி எல்லாருமே ஓரளவுக்கு அதை நல்லா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது.